ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். மீண்டும் வயநாடு பிரச்சனையைத்தான் பேசுகிறேன். பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. எனக்கு தெரிந்தவற்றை என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாகிய உங்களிடம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கேட்பவர்கள் கேளுங்கள், வேண்டாம் என்றால் தள்ளிவிடுங்கள். என்னுடைய ஆதங்கம் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சகோதரிகள், தாய் தகப்பன், அண்ணன் தம்பி என்று எல்லோரையும் நினைத்து உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பிடித்தால் கேளுங்கள், இல்லை என்றால் தள்ளிவிட்டு விடுங்கள். மனதில் இருக்கும் சோகத்தை நம்முடைய உறவென்று நினைக்கும் மனிதர்களிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்வது இல்லையா? அதனால்தான் இதை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். மீண்டும் பேசுவேன். அவ்வளோ மனது கஷ்டமான விஷயங்களாக இருக்குது. இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரவில்லை. எழுந்து போய் அழுகை வந்து விட்டது. கண்ட்ரோல் பண்ணுகிறேன். ஏன்னா வீட்டில் திட்டுவாங்க இல்லையா, ஏன் பார்க்குறீங்கிற சூழ்நிலை வரும். அதனால் சைலண்ட்டாக எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சொல்கிறது ஒரு மணி இருக்கும். எழுந்து போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து திருப்பி படுத்து தூங்கினேன். ஏன்னா அவ்வளோ மனதுக்கு சம்பவம் ஒன்று. என்னென்னா, 8லேருந்து ஒரு 10 வயசு இருக்கும் பையன். அந்த பையன் அவங்க தங்க வச்சுருப்பாங்கல்ல அந்த இடங்களில் அந்த பையன் உட்காந்து அழுது. அவ்வளோதான் இருக்கும் அந்த பையனுக்கு வயசு. சுற்றி அவன் சைஸுக்கே ஒரு 6 பசங்க 7 பசங்க இருக்கும். சுற்றி உட்காந்து அவன் ஷோல்டரில் அங்கேயும் இங்கேயும் கையை வச்சு அவன் கண்ணை தொடச்சி, அதுங்களும் என்னவோ நமக்கு தெரில. இந்த பையன்தான் எனக்கு அங்கே தெரிஞ்சது. அவன் தான் வாய்ஸ் பேசுனான். என்னை அழுகுறான், எனக்கு அச்சா வேணும், எனக்கு அச்சா வேணும், எங்கேயா அச்சா எங்கேயா அச்சா. எல்லாம் இல்லை போல இருக்கு, போயிட்டாங்க. அந்த அந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப மனது கஷ்டப்படுத்தியது. எப்பொழுது நினைத்தாலும் அடிவயிற்றை கலக்குகிறது. நான் நினைப்பது தவறுதான். ஆனாலும் என்ன தோன்றுகிறது என்றால், இந்த குழந்தைகளையும் நிறைய வயதானவர்கள் தான் தங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் ஏன் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறார்? அவங்க இருந்த அந்த குழந்தைங்க எப்படி வாழும், அந்த வயதானவங்க எப்படி வாழ்வாங்க? யோசிச்சு பாரு. இந்த இடையில இருக்கிற வயதானவங்கெல்லாம் செத்து போயிட்டுருக்காங்க. நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்களாவது மீண்டும் இந்த உலகத்தில் நின்று வாழறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். இந்த குழந்தைங்க 6 மாதத்து குழந்தை பக்கெட்டுக்குள்ளே இருந்துதாங்க. அது உயிரோடு இருக்குது. அதுக்கு யாரோ வந்தவங்க பால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதோட நிலைமை என்ன, எதிர்காலம் என்ன? இந்த 10 வயசு பிள்ளை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன். அந்த குழந்தைக்கு அது ஒன்றுமே தெரியாது. இந்த 10 வயசு பிள்ளை கண்ணை கசக்கி புழிஞ்சு நமக்கு அப்படியே நெஞ்ச புழியுது. அச்சா வேணும் அச்சா வேணும்னு அழுகுறான். எங்கே போகிறது அச்சாவுக்கு? இப்படி நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. என்னால் இதை சகிக்க முடியவில்லை. அவ்வளோ மனதுக்கு கஷ்டம். 2 நாளாக நான் நிம்மதியாக தூங்கவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இவங்களுக்கு என்னன்னு. அது அப்படி எல்லாராலையும் நினைக்க முடியாது. ஒரு சிலர் அப்படி இருப்பார்கள், ஒரு சிலர் நம்மை போல் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வரும் கஷ்டம் நாம் கஷ்டமாக நாம் எடுத்து கொள்ளாமல் இருக்க முடிவதில்லை. இதுதான் மனிதருக்கு உள்ள இயற்கையான குணங்கள். அதுபோல் அதுக்கு தான் நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி எவ்வளோ பேர் புலம்புறாங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ பேர் புலம்புறாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்கு எல்லாம். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தவறு இருந்தால் மன்னியுங்கள். நன்றி.